ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காசி அல்வா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்காக நம்ம தேடி காசிக்கெல்லாம் போக தேவையில்லை. நம்ம ரெண்டே 10 ரூபாய் கீத்து வெள்ளை பூசணிக்காவை வச்சு இந்த காசி அல்வா எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் பார்க்க போகிறோம். நான் இந்த 2 கீத்தில் உள்ள தோல் பகுதி, சதை மற்றும் விதை பகுதிகளை நீக்கிட்டேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நாம் இதை காய்கறி இழைக்கிற அந்த கிரேட்டரில் சீச்சிக்க போகிறோம். நம்ம கிரேட்டரில் சின்ன துவாரம் இருக்கும் இல்லையா, அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இழைக்கும் போது நைஸாக பொடி பொடியாக உங்களுக்கு அல்வா மாதிரி உருவமே தெரியாமல் அழகாக வரும். இப்போது பூசணிக்காவை இந்த மாதிரி இழைக்கும் போது உங்களுக்கு பூசணிக்காய் நீர்ச்சத்துள்ள காய்கறினால் நீரும் சேர்ந்து வருங்க. அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக அடிகனத்த பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க. நான் இங்கே நான்ஸ்டிக் கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நெய் நல்லா உருகவும் உள்ளங்கை அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு ஓரளவு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வறுபட்டதும் பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போது மீதம் இருக்கிற நெய்யில் நாம் இலச்சி வச்சுருக்க அந்த பூசணிக்காயை சேர்த்துருங்க. இப்போ அடுப்பை முதல்ல நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சு கிளறி விடுங்க. பூசணிக்காயில் இருக்கிற அந்த தண்ணி மற்றும் சதை பகுதியில் உள்ள வாசனையெல்லாம் குறைஞ்சி நல்லா வெந்து வரட்டும். அடுத்ததாக மேலும் நல்ல ஒரு வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். மேலும் ஒரு பிஞ்ச் தூளுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இனிப்பை நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போது 8லிருந்து 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு நல்லா திக்காக தெரிஞ்ச பூசணிக்காய் இந்த சீனி கரைய உங்களுக்கு கண்ணாடி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த சீனி உருக இன்னும் உங்களுக்கு நீர்த்தன்மை அதிகம் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ அல்வாக்கு கலர் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ட்ராப் உங்களுக்கு விரும்புகிற கலர் சேர்த்துக்கலாம். இல்லை அரை பிஞ்ச் அளவுக்கு பவுடராக இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே மஞ்சள் கலர் சேர்த்துருக்கேன். மேலும் 4-5 சொட்டு எலுமிச்சம்பழச்சாறு, வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, மேலும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை தேவைப்பட்டால் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழச்சாறு நம்ம ஊற்றுறது சீனி உறையாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், ஸ்பேச்சுலாவில் அல்வாவை எடுக்க எப்படி வலிக்கி விழுகுது. நீர் சத்தெல்லாம் நல்லா வற்றிட்டு நெய் மட்டும்தான் நல்லா கொதிக்குது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு சூப்பரான பவுலில் சர்வ் பண்ணலாம். 2 பூசணிக்காய் கீத்தை வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.